அஸ்ஸலாமு அலைக்கும் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது டிடெக் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னாக்கா மோட்டோ E4 ப்ளஸ். இது வந்து வாட்டர் டேமேஜ் ஆகிடுச்சு. இப்போ வந்து இதில் என்ன ப்ராப்ளம்னாக்கா டிஸ்பிளேல வந்து ரிகவரி மோடு வந்து போயின்னு இருக்குது. இதோட ப்ராப்ளம் இது. இது தண்ணியில் விழுந்து ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம வந்து இது ரிப்பேர் பண்ணுறோம். இது அதனால் நண்பர்களே, நீங்கள் வந்து கடைசி வரைக்கும் இந்த வீடியோ வந்து வாட்ச் பண்ணுங்கள். ஏன்னா வந்து ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். அதில் ஒரு சில விஷயங்கள் நீங்கள் வந்து மிஸ் ஆகிடுச்சுனாக்கா இதில் கொஞ்சம் ப்ராப்ளம் உங்களுக்கு அதிகரிக்கும் தவிர கம்மியாகாது. அதனால் கொஞ்சம் கவனித்து இது வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். என்னுடைய வந்து இன்னொரு சேனலும் இருக்குது, டிடெக் சேனல். அது வந்து ஹிந்தியில் நான் பண்ணியிருக்கேன். அதில் வேணாலும் நீங்கள் பார்த்துக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க் கிடச்சிரும். அதை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இங்கே பார்க்க போனீங்கன்னாக்கா இங்கே கேமரா இருக்குது. கேமரா இருக்கும்போது நீங்கள் கொஞ்சம் கவனமாக நம்ம வந்து அதை கொஞ்சம் ஓப்பன் பண்ணணும். இல்லைன்னா கேமரா வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நண்பர்கள், இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இங்கே தண்ணி எல்லாம் உள்ளே போயிருக்கு. இந்த தண்ணியை நம்ம வந்து எந்த அளவுக்கு முடியுமோ ஒரு காட்டனில் கூட நம்ம ட்ரை பண்ணுறதுக்கு வந்து முயற்சி பண்ணலாம். இந்த மாதிரி நான் வந்து காட்டனில் வந்து க்ளீன் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்க்க போனீங்கன்னா இந்த எல்லாம் மெத்தட் போர்டே வந்து நம்ம தனியாக பண்ணிடலாம். இந்த கேமரா நம்ம வந்து இது வந்து போர்டிலேருந்து நம்ம வந்து தனியாக எடுத்து வச்சிடறோம். அப்புறமா இந்த பக்கமாக ஸ்ட்ரிப் இருக்குது. இது வந்து ரொம்ப கவனமாக இந்த ஸ்ட்ரிப்ஸ் வந்து நம்ம வந்து இது வந்து தனியாக இது பண்ணணும், டிஸ்கனெக்ட் பண்ணணும். கொஞ்சம் இது இங்கேருந்து கொஞ்சம் இங்கே கவனம் செலுத்துறது ரொம்ப அவசியம். இல்லைன்னா வந்து நம்மளுடைய அந்த ஸ்ட்ரிப்ஸ் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து நம்ம இந்த போர்டை வந்து நம்ம மெதர் போர்டை வந்து நம்ம பாடியிலேருந்து நம்ம வந்து தனியாக ஆக்கணும். இங்கே ஸ்க்ரூஸ் எல்லாம் வந்து எடுத்துட்டோம். நம்ம இங்கே நண்பர்கள் நீங்கள் பார்க்க போனீங்க, இந்த தண்ணி வந்து இந்த கார்பன் வந்து சேரல. இதில் இந்த கார்பன் சேராதனால வந்து இது நம்ம வந்து இது வந்து தண்ணியை மட்டும் நம்ம வந்து காய வைப்போம் இதில். ஏன்னா இதில் வந்து கார்பன் சேராதனால வந்து இது சீக்கிரமாக வந்து ரிப்பேர் ஆகிடும். அதனால் வந்து இன்னும் வந்து அதிகமாக ஹேர் ஓப்பன் பண்ணுங்கள். கம்மியாக வந்து கொஞ்சம் ஹாட், அதான் என்ன சொல்கிறது, அதான் காற்று வந்து அதிகமாக இருக்கணும் இதில். இந்த மாதிரி வந்து நம்ம வந்து இது ட்ரை பண்ணுவோம். அதிகமாக சூடு பண்ணக்கூடாதுங்க. அதிகமாக சூடாக இருந்துச்சுனாக்கா மெதர் போர்டு கெட்டுரும். கொஞ்சம் கவனமாக இதில் வந்து பண்ணணும். ஏன்னா எல்சிடியில் வந்து எப்போவுமே வந்து தண்ணி போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. கொஞ்சம் அங்கேயும் வந்து நம்ம ஹாட் கனில் வந்து கொஞ்சம் இதை சூடு பண்ணிக்குவோம். நண்பர்களே, மறுபடியும் ஒரு வாட்டி உங்களுக்கு சொல்கிறது என்னென்னாக்கா, என்னுடைய சேனல் வந்து ஹிந்தியில் நீங்கள் பார்க்கலாம். டிடெக் சேனல்னு சொல்லிட்டு ஹிந்தியில் இருக்குது. ஹிந்தி புரிகிறவங்க வந்து அதில் வந்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது ஹிந்தி தெரியாதவங்களுக்காக வந்து நான் இது தமிழ் சேனல் வந்து நான் வந்து இது ஃபஸ்ட் டைம் நான் வந்து இதை அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்கு. இது என்னுடைய டிடெக் தமிழில் வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ இது. நண்பர்கள், இங்கே பார்க்க போனால் இந்த ஸ்ட்ரிப்ஸ் வந்து இந்த ஸ்ட்ரிப்புக்குள்ளே வந்து கார்பன்லாம் இருக்கும். தண்ணி போனதுக்கப்புறம் வந்து கார்பன் சேர்ந்துடும். அதுக்காக நம்ம வந்து இங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக கொஞ்சம் பார்த்துக்கலாம். ஏன்னா அதில் கார்பன் இருந்துச்சுனாக்கா நம்ம வந்து ஒரு சில பிரச்சனைகள் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் அதை கொஞ்சம் கவனமாக அதை நம்ம க்ளீன் பண்ணிக்குவோம். இது க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து 2 விஷயம் உங்களுக்கு தேவைப்படும். ஐபிஏ க்ளீனர், அதான் தின்னர்னு சொல்லுவாங்க, அது உங்களுக்கு தேவைப்படும். நல்ல க்ளீனர், கொஞ்சம் குவாலிட்டி உள்ள க்ளீனர் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. அப்புறம் ப்ரஷ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது வந்து நல்லா க்ளீனான ப்ரஷ் வந்து யூஸ் பண்ணுங்கள். அதிகமாக கொஞ்சம்
ப்ரஷில் கொஞ்சம் அதிகமாக என்ன சொல்கிறது, இந்த கச்சரா இருந்துச்சுனாக்கா அதை வந்து யூஸ் பண்ணாதீங்க. நண்பர்கள் இங்கே பார்க்க போனாக்கா நம்ம வந்து இது நம்ம இந்த பிளேட்ஸ் வந்து நம்ம எடுப்போம். எடுத்துகிட்டு உள்ளே பார்த்தாக்கா இந்த ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து அதோட ஷீல்டு இதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உள்ளே வந்து நம்ம பார்க்க வேண்டிய என்ன விஷயம், அது கார்பன் சேர்ந்துருக்கா நம்ம ரொம்ப பார்ப்போம். இங்கே ஒன்றுமே இல்லாதனால வந்து நம்ம என்ன பண்ணுறோம், மறுபடியும் இது லாக் பண்ணிடுறோம். ஏன்னா எல்லா விஷயத்தையும் வந்து நம்ம வந்து செக் பண்ணுறது அவசியங்க. அதனால் வந்து நம்ம ஒரு பார்ட்டாக வந்து நம்ம வந்து தண்ணி எங்கெங்கே போயிருக்கோ அதை வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணுறது நம்மளுடைய வேலை. அது அதில் கொஞ்சம் கவனமாக நீங்கள் பண்ண வேண்டிய அவசியம் ரொம்ப இருக்குது இதில். இந்த ஸ்ட்ரிப்பு கொஞ்சம் நல்லா பார்த்து போடுங்க. ஏன்னா அது கனெக்ட் ஆகலைனாக்கா உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் வரும். அந்த டிஸ்பிளே ப்ராப்ளம், அந்த டிஸ்பிளே பிளாங்க் வரும், அந்த மாதிரி வந்து ப்ராப்ளம்ஸ் வரும். அதனால் வந்து கொஞ்சம் கவனமாக இதில் கொஞ்சம் கனெக்ட் பண்ணுங்கள். இங்கே மோட்டர் வந்து இது வந்து வைப்ரேஷன் மோட்டர். இது கொஞ்சம் கரெக்டாக வந்து நம்ம வந்து உட்கார வைப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இது டைரெக்டாக வந்து ஆன் ஆகுது. அதனால் வந்து ஏதோ கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ மறுபடியும் நம்ம என்ன பண்ணணும், ஆன் ஆஃப் சுவிட்சில் வந்து நம்ம கொஞ்சம் ஒர்க் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் வரும்னு நினைக்கிறேன். நம்ம என்ன பண்ணுவோம், பேட்டரி டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த ஸ்ட்ரிப்பை நம்ம தனியாக்கிடும். பேட்டரி கனெக்ட் பண்ணுறோம். இங்கே இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அதில் வந்து ஆன் ஆகிடுச்சுனாக்கா, இப்போ ஆன் ஆகலை. பிரச்சனை எங்கேன்னு பார்த்தா இந்த ஆன் ஆஃப் சுவிட்சில் தான் நம்மளுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது. நம்ம இங்கே டேரெக்டாக நம்ம வந்து ஆன் பண்ணி பார்க்குறோம். இங்கே இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்ப்போம்னா வால்யூம் அப் பட்டர் இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் இருக்குது அதில். சாரி, நான் வந்து ரெண்டு வாட்டி பண்ணதுனால வந்து கொஞ்சம் ஃபேக்ட்ரி மோடில் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். மறுபடியும் வந்து நான் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு மறுபடியும் போட்டு பார்க்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஆன் ஆகலை. நான் வந்து இந்த ஸ்ட்ரிப் வந்து கொஞ்சம் தனியாக பண்ணிக்கிட்டேன். அதான் அது கொஞ்சம் டிஸ்கனெக்ட் பண்ணதுனால வந்து இப்போ இதில் வந்து நான் வந்து டைரெக்டாக பண்ணி பார்க்குறேன். நீங்கள் இங்கே பார்க்கலாம். இங்கே இது ஆன் ஆகிடுச்சிங்க. நம்ம பிரச்சனை எங்கேன்னு பார்ப்போம்னா அந்த ஆன் ஆஃப் சுவிட்சில் தான் நம்மளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை நினைக்கிறேன். இது கொஞ்சம் ஆன் ஆகிட்ட பிறகு நம்ம வந்து அது கொஞ்சம் பார்த்துக்கலாம். நம்ம இது பூரா ஆன் ஆகுதா இல்லையான்னு நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம் ஒரு வாட்டி. இங்கே பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இது வந்து ஆன் ஆகிடுச்சு. பூரா வந்து ஆன் ஆகிட்டு இருக்குது. நண்பர்களே, இந்த சுவிட்சில் வந்து ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம வந்து இது வந்து ஏதாவது ஒன்று க்ளீன் பண்ண வேண்டிய ஒரு அவசியம் இருக்குன்னு நினைக்கிறேன். நண்பர்கள் இங்கே பார்க்க போனால் இந்த கார்பனிங் இருக்கிறதுனால வந்து இது கொஞ்சம் ப்ராப்ளம் பண்ணுது. அதை நம்ம க்ளீன் பண்ணுவோம். அதுக்குள்ளே இந்த சுவிட்செல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரிப்புக்கு உள்ளே வந்து நம்ம வந்து ரிப்பேர் பண்ண வேண்டியதாக இருக்கும். நீங்கள் இந்த வீடியோஸில் வந்து நல்லா கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. ஜரூரி இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னாச்சும் உங்களுக்கும் இந்த மாதிரிலாம் பிரச்சனை வரும்னு சொல்லி எதுவுமே இல்லை. வாட்டர் டேமேஜ் ஆனாலே வந்து நம்ம வந்து எல்லா தரப்புலையும் வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். இப்போ எனக்கு ஆன மாதிரி உங்களுக்கும் ஆகும்னு சொல்லி எதுவும் இல்லை அந்த மாதிரி. அதனால் வந்து நம்மளுடைய மைண்டை வந்து கொஞ்சம் நாலா பக்கமும் இருக்கணும். ஏன்னா வச்சுக்கோ, அப்போ தான் வந்து நம்ம வந்து சக்ஸஸ் பண்ண முடியும். இல்லைனா இவ்வளோ நம்ம கஷ்டப்பட்டு அது ஒர்க் இல்லாமல் போயிடும். அப்புறம் ஒர்க் ஆகாமல் எப்படி நம்ம கஸ்டமரை நம்ம திருப்பி அனுப்பிச்சிட்டா ஒரு பிரயோஜனமாக இருக்காது அதில். ஏன்னா நம்மளுடைய ஒர்க்கு தான் கொஞ்சம் வேஸ்ட்டாக போகும் அதில். இப்போ பார்த்திங்கன்னா இந்த நம்ம சுவிட்சை வந்து நம்ம வந்து சரி பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இதை ஆன் பண்ணி பார்க்குறோம். இதை ஆன் பண்ணி பார்த்துக்கலாம். நண்பர்கள் நீங்கள் பார்க்க போனீங்கன்னா இங்கே இதோ
ஆன் ஆகிடுச்சு. இது இப்போ வந்து நம்ம சுவிட்ச் வந்து நம்ம கரெக்ட் பண்ணி பார்க்கணும். இங்கே அல்ஹம்துலில்லாஹ் இங்கே பார்க்கலாம் நீங்கள். இங்கே இது வந்து ஒர்க் பண்ணுது. இது நம்ம பவர் ஆஃப் பண்ணிவிட்டு இது மற்ற விஷயங்கள் எல்லாம் நம்ம பண்ணிக்கலாம். இது ஃபிட்டிங்கான விஷயம் வந்து நம்ம வந்து சீக்கிரமாக பண்ணிக்கிறோம். இது ஃபிட்டிங் நேரத்தில் கொஞ்சம் கவனமாக பார்த்து பண்ணுங்கள். ஏன்னா கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா கூட மறுபடியும் உங்களுக்கு ஓப்பன் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதனால் வந்து கவனமாக ஃபிட்டிங் பண்ணுங்கள். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஃபோனை நம்ம வந்து ரிப்பேர் பண்ணோன்னாக்கா கவனமாக பண்ணுறது ரொம்ப அவசியம். நான் இதில் இருந்த ஸ்க்ரூஸ் எல்லாம் வந்து நான் மறுபடியும் இதில் போட்டுடுறேன். இந்த பிளேட் நம்ம போட்டுக்குவோம். இதை போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஓப்பன் பண்ணும்போது எந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணுமோ அதே போல் வந்து ப்ராசஸ் இருக்கும். அதில் கரெக்டாக வந்து நீங்கள் வந்து ஃபிட் பண்ணுங்கள். அதில் இந்த ரப்பர் கூட வந்து கழண்டி வந்துடுது, கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கலாம். எந்த ஒரு விஷயமும் நீங்கள் பண்ணால் கூட வந்து கொஞ்சம் யோசித்து பண்ணணும். ஏன்னா இதில் கொஞ்சம் கூட மிஸ் ஆச்சுன்னா கூட உங்களால் வந்து எந்த ஒரு விஷயமும் வந்து சக்ஸஸ் ஆகாது. அதனால் வந்து கொஞ்சம் யோசித்து உங்களுடைய மைண்டு எங்கெங்கே சந்தேகப்படுதோ அந்த அளவுக்கு அந்த இடத்துக்கு நம்ம வந்து கொஞ்சம் டவுட் பண்ண வேண்டிய விஷயம் இருக்கும். அதில் டவுட் பண்ண தான் வந்து நம்மளுடைய சக்ஸஸே ஆவாங்க. உதாரணத்துக்கு வந்து ஒரு ஃபோன் வந்து ஆன் ஆக மாட்டேதுனாக்கா நம்ம வந்து பவர் ஐஸாண்ட பார்ப்போம். அந்த வாட்டர் டேமேஜ் எங்கெங்கே தண்ணி போயிருக்கு அதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம வந்து கன்ஃபார்மே பண்ண முடியும். அப்படின்னும்போது இது வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து நம்ம இது தண்ணியிலேருந்து அதான் 1 மணி நேரத்தில் வந்து எடுத்துகிட்டு வந்து கஸ்டமர் என்கிட்ட கொடுத்தாரு. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து இது வந்து அதான் நம்ம இது க்ளீன் பண்ணுறதுனால கொஞ்சம் சீக்கிரமாக இது நம்மளுக்கு ஒன்றும் அதிகமாக பிரச்சனை இல்லாமல் சீக்கிரமாக முடிஞ்சிடுச்சு. இது நண்பர்களையும் பார்க்க போனாக்கா நம்மளுடைய டச் பேடு வந்து எல்லாம் ஒர்க் ஆகுதுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாத்தையும் நீங்கள் வந்து கரெக்டாக செக் பண்ணிக்கலாம். இதில் நம்ம வந்து சிம்மை இன்சர்ட் பண்ணி பார்த்து நம்ம வந்து நெட்வொர்க் வருதான்னு வாட்டி செக் பண்ணி பார்த்துக்குவோம். மறக்காமல் வந்து எங்களுடைய டிடெக் தமிழை வந்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நியூ அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கும். இங்கே பார்க்கலாம் நீங்கள் நம்மளுடைய நெட்வொர்க் இங்கே வந்துடுச்சு. நம்மளுடைய வேலை முடிஞ்சு போச்சு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.